எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, கரிசனை கொள்வோம். தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவன். யாக்கோபு 5:20. ஜார்ஜ் முல்லர் தனது 5 நண்பர்களின் ஆத்தும ரட்சிப்புக்காக 1829ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். அவர்களுக்காக விடாப்பிடியாய் ஜெபம் செய்தார். 18 மாத ஜெபத்திற்கு பின் 5 பேரில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டாராம். பிறகு 5 வருடம் ஜெபித்ததன் விளைவாக 2வது நபர் ரட்சிக்கப்பட்டார். 6 வருடம் கழித்து 3வது நபர். ஆனால் மீதி 2 பேர் ரட்சிப்புக்காக 1997ஆம் வருடம், அதாவது 52 வருடங்கள் அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். ஜார்ஜ் முல்லர் இறந்த பிறகுதான் அந்த 2 நபர்களும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்மோடு இருக்கிற ஒரு சிலருக்காகவது இப்படிப்பட்ட உத்தரவாதத்தை எடுத்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுற்றியுள்ள ரட்சிக்கப்படாத மக்களுக்காக இப்படி ஜெபித்தால் மிகப்பெரிய மாற்றத்தை நாம் நம்மை சுற்றிலும் கொண்டு வர முடியும். வேதத்தில் ஆபிரகாம் தனது சகோதரனின் மகன் லோத்துவின் மீட்புக்காக வெகுநேரம் தேவனிடம் மன்றாடி பரிந்து கொண்டே இருந்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். லோத்து இருந்த சோதோம் குமரா பட்டணத்தின் பாவமும் கூக்குரலும் மிகுதியாய் இருந்தபடியால் அந்த பட்டணத்தை அக்கினியால் அழிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். அந்த இடத்தில் இருந்த லோத்துவும் அழிந்து விடக்கூடாதென்று ஆபிரகாம் தேவனிடம் மன்றாடியதால் லோத்தும் அவன் குடும்பமும் மட்டும் அந்த அக்கினிக்கு தப்பினார்கள் என்று அந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கன்பானவர்களே, நாமும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் மீது கரிசனை கொண்டவர்களாய் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். ஆத்தும மீட்புக்காக நம் பகுதியில் வசிக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும், நம் வேலை செய்யும் ஸ்தலங்களில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும், நமது தேசத்திற்காகவும், இந்த அகில உலகத்திற்காகவும் நாம் ஜெபிப்பது நம் மேல் விழுந்த கடமை. ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று திருப்புகிறவன் திரளான பாவங்களை மூடுவான் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீது, நம்மை சுற்றிலும் நமது தேசத்தில் நாட்டில் காணப்படுகிற சம்பவங்களை நினைத்து அவர்களுக்காக நாம் கரிசனை கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களது தேசத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் ஒரு சிலரை நீர் உமது சொந்த இரட்சகராக எடுத்துக்கொண்டிருக்கிறீர் இயேசப்பா. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்கள் அழிந்து போகிற மக்களுக்காக கரிசனையோடு ஜெபிக்கிற ஜெப பாரத்தை தாரும். விடாப்பிடியாய் உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் கிருபைகளை எங்களுக்கு தந்துள்ளோம். ஜார்ஜ் முல்லர் உமது ஊழியத்தை செய்தாலும் தனது 5 நண்பர்களுக்காக ஜெபித்து அவர்களது ஆத்துமாவை ஆண்டவரே ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தினது போல நாங்களும் எங்களது குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய், எங்களது சக நண்பர்களுக்காய், உடன் ஊழியர்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கும் கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.